வெல்கம் டு சிங்கிள் தமிழ். நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மேனேஜ் ஸ்கூல் வித் ஜெய் ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் என்னன்னா, ஆனா இந்த மாதிரி போடுங்கண்ணா, எங்க ஸ்கூலும் ஜெய மேனேஜ் பண்ண முடியல, எங்களுக்கு பேர்டனா இருக்கு, டைமே பத்த மாட்டேங்குது, ஸ்கூல்ல நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க, டைம் டேபிள் கொடுங்க, ஸ்ட்ராட்டஜி கொடுங்க கேட்டே இருந்தாங்க. ஒருத்தவங்க 2 பேர் கேட்கல, மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல கமெண்ட்ஸ்ல கேட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியும் இந்த டைம் டேபிளும் கொண்டு வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூலும் ஜெயும் வந்துட்டு பேர்டனா நினைச்சு கூடாது, ரெண்டுமே இன்டிகிரேட் தான். ஏன்னா நீங்க ஸ்கூல்ல படிக்கிறதா ஜெயில போறீங்க, ஜெயில படிக்கிறதா ஸ்கூல்ல யூஸ் ஆக போகுது, ரெண்டுமே சேம் தான். என்னது இப்ப நீங்க பிசிஎம் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணுமே சேம் தான். ஸ்கூல்ல படிப்பீங்க, ஜெயில படிப்பீங்க, மீது 2 இங்கிலீஷ், அதெல்லாம் நீங்க நார்மலா சும்மா படிச்சாலே மார்க் வாங்கிடலாம், சிபிஎஸ்சி இருந்தாலும் ஸ்டேட் போர்டு இருந்தாலும். அதனால நீங்க ஒரு பேர்டன் நினைச்சுக்காதீங்க, என்ன படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். என்ன படிச்சா கூட, ஏன்னா மோஸ்ட் சப்ஜெக்ட் 11th படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க, அது மெயினா 12th டாபிக்ஸ் தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல அதிகமான வெயிட்டேஜ். ஸோ நீங்க 12th இப்ப கடைசி போர்டு எக்ஸாம் எழுத போறீங்க, 11th போர்டு எக்ஸாம் எழுதிருக்க மாட்டீங்க, எது வரணும் நீங்க படிக்கிறது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அப்படி யோசிங்க, அப்படி யோசிச்சு படிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்டிகிரேட் ஸ்கூல் வித் ஜெய், அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப டெஃபினைட் இன்டிகிரல்ஸ் ஆர் இன்டிகிரேஷன், டிஃபரன்சியேஷன் என்ன படிச்சா கூட இல்லாம வெயிட்டேஜ் தான் எதுலயும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்க ஜெயில படிக்கிறீங்க, ஆர்எல்ஸ் இப்ப ஆர்கானிக்ல வரீங்கன்னா என்சிஆர்டி மட்டும் தான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 12th என்சிஆர்டி தான் அதிகமான வெயிட்டேஜ். அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 40 மார்க்ஸ் கேட்பாங்க, அது ஜெயில. சோ நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை படிச்சாதான் நீங்க இங்கேயும் மார்க் வாங்க போறீங்க, சிபிஎஸ்சி மார்க் வாங்குறீங்க, ஜெயில மார்க் வாங்குறீங்க, எதுவா இருந்தாலும் யூஸ்ஃபுல் தானே. சோ அப்படி யோசிச்சு படிங்க. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் கீ சப்ஜெக்ட்ஸ், அதான் சொன்ன மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தானே. பிசிக்ஸ்ல வந்தா நீங்க வந்துட்டு இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு, மேக்னடோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் எல்லாமே, மெயினா செமிகண்டக்டர்ஸ், டியூவல் நேச்சர், இஎம்ஐ, இஎம் வேவ்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். சிபிஎஸ்ல இம்பார்ட்டன்ட், ஸ்டேட் போர்ட்ல இம்பார்ட்டன்ட், ஜெயிலும் நிறைய வெயிட்டேஜ் இருக்கு. நான் செமிகண்டக்டர்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் மினிமம் ஈச் பேப்பர். அதனால நீங்க சிபிஎஸ்ல படிக்கிறது, ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறதா, ஜெயில படிக்க போறீங்க. சம்டைம்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா தியரி கொஸ்டின்ஸ் வரும், ஆர்எல் சம்ஸ் எல்லாமே பேஸ்டா அந்த மாதிரி தான் வரும். அதனால பேர்டன் நினைக்காதீங்க, எல்லாமே ஈஸி தான். எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஸ்கூல் டைம், அதை நான் சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா 8 to 5 ஸ்கூல் டைம்ஸ் வச்சிருக்கேன். இப்ப நீங்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய சாப்டர்ஸ் ஸ்கூல் நடத்திருக்க மாட்டேன் இப்போதைக்கு. சோ இப்போ ஒன்னு நடத்துறாங்க ஸ்கூல்ல, இனிமே தான் செமிகண்டக்டர்ஸ், இஎம் வேவ்ஸ் கடைசியில இனிமே வர டாபிக்ஸ், நிறைய ஆப்டிக்ஸ் அதெல்லாம். சோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு இன்னும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கூட நிறைய பயோமாலிகல்ஸ் இனிமே நடத்திட்டு இருப்பாங்க. நடத்தும் போது நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்கனாலே நீங்க திரும்பி நீங்க தனியா படிக்க தேவையில்ல. சோ ஸ்கூல்ல நடத்தும் போதே புரிஞ்சுக்கிட்டு அப்பல இருந்து நீங்க புரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரீங்களா, அதை போடுறீங்களா, அந்த மாதிரி யோசிச்சு அப்பயே படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணுறது மட்டும் தான் டைம் தேவை. அதனால ஸ்கூல் டைமிங்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, இன்னும் கொஞ்சம் டைம் ரெடியூஸ் பண்ணி நீங்க நிறைய சம்ஸ் போடலாம். அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஏன்னா இனிமே தான் நிறைய 12th டாபிக்ஸ் நடத்த இருப்பாங்க. இப்ப செப்டம்பர் தான், இன்னும் உங்களுக்கு 3 months இருக்கு. அக்டோபர், நவம்பர் டிசம்பர்ல ஃபுல்லா எக்ஸாம்ஸ் வச்சிருவாங்க. சோ இனிமே தான் நிறைய டாபிக்ஸ் நடத்த ஆரம்பிப்பாங்க. சோ அதை நீங்க கிளாஸ்ல புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா மார்க் வாங்கிடலாம். சோ நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி, என்னதான் இருந்தா கூட இந்த டைம் டேபிள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி இருக்கிறது ரொம்ப மெயின். இப்ப பாத்தீங்கன்னா நான் காலைல ஒரு 5 o'clock எழுந்திருக்கீங்களா, ஒரு half an hour ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு 5:30 to 7:40 படிங்க, 2 hours இருக்கட்டும். நான் எப்பவுமே எல்லா வீடியோல சொல்லியிருப்பேன் 2 hours ஸ்ட்ராட்டஜி. ஆனா இப்ப நம்மகிட்ட டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் ஒரு 2.5 hours இருக்கேன். சோ இப்ப 8 to 5 பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைமிங் டோட்டலா மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கூல்ல இப்ப சம்டைம்ஸ் ஃப்ரீயா கூட விடுவாங்க, ஸ்டடியாஸ் மாதிரி ஸ்கூல்ல கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும், நீங்க அதுக்கு வேற படிக்கணும். சோ அதுல படிக்கிறதா இதுல படிக்க போறீங்க, ஒண்ணுமே சேம் டாபிக்ஸ். இல்ல கொஞ்சம் தியரிட்டிக்கலா எழுதுவீங்க, இதுல கொஞ்சம் நியூமெரிக்கலா படிப்பீங்க, ரெண்டுமே சேம் தான். இதுல ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டீங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் போட போறீங்க, எவாலுவேட் பண்ண போறீங்க, அவ்வளவு சிம்பிள். சோ இது கூட யூஸ் பண்ணி பாருங்க. இது கிட்டத்தட்ட 2 hours யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க, மிஸ்டே பண்ணாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இருக்க டைம் 3 months மட்டும் தான். இன்னும் நிறைய யூஸ் பண்ணாதான், நிறைய சம்ஸ் போட்டதான், வெரைட்டி ஆஃப் சம்ஸ் போட்டதான் நம்ம நிறைய சால்வ் பண்ண முடியும். சோ அப்படி யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வரீங்களா, ஒரு half an hour ஃப்ரெஷ் அப் பண்றீங்களா, 5:30 to 8 படிங்க, 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 9 to 11:30 இந்த 3 கேட்டகரி மட்டும் தான். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு எது எப்ப படிக்கணுமோ அது உங்க டைம் டேபிள் வந்து நீங்க படிச்சுட்டு, சோ எல்லாமே இப்ப நீங்க ஒரு 1.5 hours படிக்கிறீங்க, half an hour ரிவிஷன் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க படிச்சது கடைசி half an hour ரிவிஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க படிச்சுட்டே ஃபுல்லா படிச்சிருந்தீங்க, ரிவைஸ் பண்ணாம படிச்சது டோட்டலா வேஸ்ட். ரிவிஷன் இஸ் மெயின் கீ. ஏன்னா ரிவிஷன் பண்ணாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதல்ல ரிவிஷன் எல்லாம் என்ன பண்ணுவீங்க. சோ முதல்ல இப்ப ஒரு half an hour வச்சுக்கோங்க, 1.5 hours படிங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் 5:30 to 7:30 படிங்க, half an hour. 9 to 11 o'clock படிங்க, half an hour ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தூங்குங்க. ஏன்னா அது இருக்கிறது மெயின். இன்னொன்னு நான் எல்லா வீடியோஸ் சொல்லியிருப்பேன், ஃபார்முலா புக் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல இப்ப ஏதாச்சும் நீங்க படுக்க போற முன்னாடி ஏதாவது செவத்து பாக்குறீங்களா, செவத்துல ஓட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபார்முலா. அதே மாதிரி இப்ப கெமிஸ்ட்ரிக்கு பீரியாடிக் டேபிள் வச்சு வச்சுக்கோங்க, பீரியாடிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும் இந்த ஃபார்முலா, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க படிங்க. ஸோ எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. இதுதான் மெயின். 3 months தான் இருக்கு பிசிஎம், இதை மட்டும் படிங்க. இந்த ஃபாலோ கன்சிஸ்டன்சி இந்த 3 மாசம் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா மார்க் வாங்கிடலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டே இருந்தீங்க, எல்லாத்துக்கும் வீடியோஸ் தண்ணி தான் வந்துட்டே இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் டிபிபிஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன்ட், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம்.